இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஃபிஷ்ஷிங் vlog தான். பார்த்துடலாமா? நல்ல குட்டி மீனை எடுத்துக்கிட்டாருங்க, போட போகிறாரு. எவ்வளோ பெரிய மீன் கிடச்சிருதுன்னு பார்த்துடலாமா? அந்த சாயங்கால நேரம் அந்த வானம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வாவ், சூப்பராகவே இருக்குது. இவருக்கு என்ன எவ்வளோ பெரிய மீன் கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். கிடச்சிருச்சு. சின்ன மீனா பெரிய மீனான்னு தெரில. அலைகள் எல்லாம் எவ்வளோ பெரிய அலைகள். அதாவது கரையில் இல்லாமல் நடு கடலில் ஒரு கரை இருக்கும்ல, அதில் இருப்பாங்களோ? ஏன்னா அலைகள்னால் ரொம்ப பெருசு பெருசாக வருதுங்க. நல்ல மீன் மாட்டிக்கிச்சு. அது நம்மளை மாதிரியே அந்த மீன் வந்து இந்த வாயில் இருக்க குட்டி மீனை விடவே மாட்டேங்குது. அடுத்தும் போடுறாரு. அவருக்கு ரெண்டாவது மீன் பெரிய மீனாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு மீன் சாப்பிட்ற மீன் மாதிரி தெரியலை. ரெண்டாவது மீன் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்துடலாமா? அவர் இப்போ ஃபோர்ஸ் எல்லாம் கொடுக்கறத பார்த்தா கொஞ்சம் பெரிய மீன் தான். பெரிய மீன்னாலே இந்த கிட்டக்க வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஒரு வலை மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு பேஸ்கெட் மாதிரி. அதுலேருந்து தான் அந்த மீனை எடுப்பாங்க. வந்துருச்சுங்க. அப்படியே அந்த பேஸ்கெட்டில் போட்டு எடுத்துட்டார். நல்ல பெரிய மீனாக தான் கிடச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் சாப்பிட்ற மீன் தான். இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்க, விலாக் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷிங் பிடிக்கிறவங்க, கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல பெரிய மீன் மாட்டிருச்சுங்க. இன்னொரு நாள் நல்ல ஒரு ஃபிஷ்ஷிங் விலாகோட அடுத்த நாளும் பார்க்கலாம். நம்ம எவ்வளோ பெரிய மீனாக இருக்கு பாருங்க. உயிரோடு இருக்க மாதிரியே தெரில, துள்ளவும் இல்லை. துள்ளுது, உயிரோட தான் இருக்கு. ஃப்ரெஷ்ஷான மீனாகவே கிடச்சிருச்சுங்க இவருக்கு.